Hi viewers, welcome to Saumi's Kitchen. இன்னைக்கு நான் ஸ்பெஷல் என்னன்னா பொட்டுக்கடலை லட்டு. பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெய் எடுத்துக்கோங்க, சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க, ஒரு 10 to 8 ஏலக்காய், கார்டமம் ஸ்மெல்லுக்காக அண்ட் ஃப்ளேவருக்காக, அண்ட் பொட்டுக்கடலை. ஸோ பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸோ அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுறேன்னு சொல்றேன். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த பொட்டுக்கடலையை மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா காடமம், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, சர்க்கரை, அப்புறம் இந்த பொட்டுக்கடலை பொடி அரைச்சி இதில் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும், ஏன்னா நம்ம இப்போ அரைச்சிருக்கோம் இல்லைங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுடரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை, ஏலக்காய் அண்ட் சுகர். ஸோ இப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்குது, நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இதை நம்ம வந்து ஜலிச்சிக்க போகிறோம். ஜலிச்சிட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற அந்த பொடியெல்லாம் எடுத்துகிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஜல்லடை இருக்குது இல்லைங்களா, அதில் இப்படி நல்லா ஜலிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பால்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பொடி தங்காமல் உங்களுக்கு அதை தனியாக எடுத்துடலாம் ஃபில்டர் பண்ணி. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்க பவுடர் இது. ஸோ நான் இப்போ நெய்யை வந்து சட்டியில் போட்டு சூடு பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு கூட நீங்கள் முந்திரி, கேஷ்யூ நட்ஸு, கிஸ்மிஸ், ரைசன்ஸ் போட்டுக்கோங்க. ரைசன்ஸ் வந்து திராட்சை. ஸோ ரைசன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ரைசன்ஸ் பிடிக்காது, வெறும் முந்திரி பருப்புனா மட்டும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயில் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நெய் போடுங்க. நெய் ரொம்ப பிடிக்காதவங்க திகட்டும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குழிக்கரண்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நான் வந்து முந்திரி நம்ம ஆட் பண்ண போகிற முந்திரியை அப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணிங்கன்னா, முன்னாடியே ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் கோல்டன் ப்ரௌனாக. ஸோ அந்த அதே நெய்யை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது இந்த மாவில் போட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க, லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லட்டு பிடிச்ச உடனே இந்த முந்திரி பருப்பை அது மேலே வச்சு டெக்கரேட்டும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து அதுலேயும் மிக்ஸ் பண்ணியும் லட்டு பிடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூடான அந்த நெய்யை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் சூடாக சேர்த்து பிசைக்கும் போது அந்த லட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் லட்டு பிடிக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ லட்டு பிடிக்க ரெடி ஆயிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இதுலேயே வந்து உங்களுக்கு நட்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க மேலே இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். லட்டு மேலே ஆஸ் ஐ சைட் டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வச்சுருக்கேன், கேஷ்யூ நட்ஸ். அண்ட் நம்ம உடச்ச கடலை பயன்படுத்தி செஞ்ச லட்டு ரெடி.